ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து என்னன்னா கீழே ராஜ்யத்தில் போகிறோம். அதாவது இப்போ தீபாவளி பர்ச்சேஸ், அது எப்படின்னா ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் வெடி, இதெல்லாம் தேவையானதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம். ஆனால் நாளைக்கு சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது. உள்ளே போயிட்டு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். தலைவன் தொப்பி ஆண்டி போகிறான். தலைவனுக்கு முடியலை. இந்த தொப்பி யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். பேக்கு அதுவும் தலையில புல்லெல்லாம் முடிக்கலாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாரே சில்க்ஸில் இருக்கோம். தாரே ரெடிமேடு. உள்ளே போயிட்டு என்னென்ன கலரில் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் தெரியல. எல்லாம் ஒரே மாதிரியா இல்லை வேறு வேறையான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தாரே சில்க்ஸில் இருக்கோம். ஆனால் எதுவும் வாங்கல. கடைசி வரைக்கும் எதுவும் வாங்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு கடையிலே போய்ட்டு ட்ரெஸ் எடுப்போம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் வெளியே போய் நிற்கிறதோட சரி வாங்க மண்டையில் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஐயோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது, கம்பெனி சீக்ரெட்டு. சரி, அடுத்த கடைக்கு போவோம். அங்கேயாச்சும் வாங்குறாங்க பார்ப்போம். எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. எனக்கு இந்த போட்டுக்கிருக்காங்க. வலி விட்டா 20 ரூபா தரேன். காப்பாற்றி கொடுத்துறாரு. வலி விட்டா ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஒன்றும் இல்லை, அதாவது எனக்கு பேச்சு வராது. ஒரு பொருள் வாங்கலான்னு இருக்கோம். எப்படி வாங்க போகிறோன்றதை நீங்கள் பாருங்க. அடுத்து மாதிரி யாரு காணுமோ மேல இருந்து கை தானா போச்சுன்னா வாங்க, இல்லைன்னா நீங்களே கூட்ட உடச்சு அடுத்த வண்டி எடுத்துட்டு போய் மாட்டிக்காதீங்க. வெளியில போறீங்களா உள்ள போறீங்களா? ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது. நீதான் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் நடக்க முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நண்பர்களே, இப்போ வந்து ஒரு கடைக்கு வந்துருக்காங்க. இங்கே கடையில் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆதிகாலம் போக போகிறோம். ஆதிகாலத்தில் தான் பண்ணே இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். ஓ சாமி, வேற கூட்டு போங்கடா. பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் சரியான கும்பலை வச்சு அதான் நாங்கள் ஷார்ட் ரோட்டில் போயிட்டு ஆதிகாலம் போகிறோம். ஆதிகாலம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆதிகாலத்தில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஆதிகாலத்தை காட்டு. ஆனால் இங்கே கன்ஃபார்ம் ட்ரெஸ் எடுப்போம்னு நினைக்கிறேன். எடுப்போங்க. சாரிப்பா, தெரியாம முறுக்கிட்டேன். நான் எப்பவுமே காமெடியன் தான். தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இக்கட்ரா, ஓ அது தெலுங்குல, தெலுங்கு இன்னொரு பாஷை தெரியும்.
என்ன உள்ளார விட்டு நோண்டி கிண்டிக்கிட்டு இருக்காரு. சட்டை இதை விடுறாங்கம்மா சட்டை. जोड़ी 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 500. हिंदी में खाता है, ரொம்ப நேரம் பார்த்தா है. हिंदी सौराष्ट्र சௌராஷ்டிரா சௌராஷ்டிராடா. நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாடு. அப்புறம் இங்க எப்படி நீ போய் சொல்றியா மேடம்? நார்த்தாமலையா? நார்த்தாமலையா? ஏடா இமயமலையா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நார்த் இந்தியனா? அந்தமானா? அந்தமான்ல இல்லாத வேலை இங்க இருக்க போதா? இவரு பாருங்க வரிசைக்கு எடுத்துக்கிட்டு திரிறாரு. 500 ரூபாய்க்கு 2 சட்டை ஆதி காலத்துல கொடுக்குறாங்க. எடுத்துட்டியா? ஓகேவாடா? அவர் நாளைக்கு சண்டியில் வருவாப்ல. சண்டிவில் முதல் முறையாக நம்மளுக்கு சொந்த ஊரு புதுக்கோட்டை. இருக்கிறேன்டா குஜராத்துக்கு இந்த சட்டை ஓகேவா? அவருக்கு மிக்ஸி மாத்திரை கொடுங்க. தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு. ஓகே குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். யாருக்கா சொல்லணுமே. நண்பர்களே இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எடுத்துட்டோம். சட்டை எடுத்துகிட்டு மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பேண்ட் எடுத்ததை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இவன் வந்து டோக்கனில் இருந்தான். அதனால் பில்லு வாங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சு. பட் நான் பேண்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாளைக்கு போட்டுட்டு உங்களுக்கு அதை எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து கிளம்பி வெஸ்ட்ராவுக்கு போயிட்டுருக்கோம். ஆதி காலத்து அலங்கார மாளிகை. ஹாய், பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து போவேல என்னென்ன இருக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு போக வேண்டியதான். பிடிச்சதான். இந்த வருஷம் எல்லாரும் டிஃப்ரெண்டாக போட போகிறோம். ட்ரெஸ்ஸு பிளான் பண்ணியாச்சு. ஆளுக்கு ஒரு நைட்டி. வேலையே முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக இருக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும். அது அழகாக தூக்கி கட்டிட்டோட சட்டையோட கவர் ஆயிரும். தலைக்கு இருக்குன்னு சுத்தலையா? 6 வருஷம் ஓட்டிட்டு இருக்கேன். 6 வருஷம் ஓட்டுறீங்களா? அந்த புதுசுல ஒரு 2 மாசம் சிரமப்பட்டேன். படுத்தாலும் மேலே கீழே போகும். பாத்ரூம் உட்காந்தாலும் மேலே கீழே போகும். சாப்பிட்டாலும் மேலே கீழே போகும். வைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்டா அந்த வேலைக்கு வந்து இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படி பழகிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரகையில் நம்ம ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு. ஓரளவுக்கு எல்லாமே வச்சு நம்ம கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு தான் சிறப்பான தரமான சம்பவமே இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு தான் ஒரு பாக்கெட்டு பண்டிலே வெடிக்க வைக்க போகிறோம். சொல்ல போனால் நாளைக்கு பிரித்து காட்டி வீடியோ போடுறேன். வேறு லெவல் பண்ணுறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். பின்னாடி ராஷ்மிகா இருக்காங்க. செல்ஃபி எடுத்துக்கிறேன். ராஷ்மிகாவோட ஃபோட்டோ எடுத்துக்கோ. மார்னிங் மோட்டிவேஷன். மிட் நைட் 2 மணிக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம சேவகன் லியோ சேர்ந்துருக்காரு. சொல்லுங்க உங்க சேவகன் லியோ சொல்லுங்க உங்களோட கருத்து கணிப்பு. நீங்க என்ன சொல்றீங்க சேவகன் லியோ? தீபாவளிக்கு ஊர்லயே இருக்க மாட்டேன். இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன்.
நம்ம பாய்க்காரம்மா பாய்க்காரம்மா எம்மோ ராமலிங்கா ஆளே பார்க்க முடியல எப்படி இருக்கு அசல் கிராமத்தை மாதிரியே இருக்கீங்களே. விண்வெளி சேவகா என்ன சொல்லணும்? விண்வெளி சேவகா உடனே வந்துருவ தூக்கிக்கிட்டு ஆனா எப்படி அவனுக்கு அந்த மைண்ட்ல வந்துச்சுப்பா வண்டியில ஓட்டி விட்டுக்கிட்டே இருக்கானே மாட்டிக்கிட்டே வந்து எல்லாத்துக்கும் யார் காரணம் தெரியுமா? சேவகன் தான் எங்கள் தலைவர் சேவகன் வாழ்க. கட்டளை தளபதி தளபதி சேவகன் பாய் இருக்கு ஆளு சரி காலைல ஷெட்யூல் சொல்லுங்க சேவகன். சேவகன் அதான் நீ தான்டா சேவகன் சேவகன் வேற சொல்லிருக்காங்க. அண்ணே, சொல்லாம சொல்லி கட்டுறாரு பாருண்ணே. நாளைக்கு காலைல யாரு போன் அடிக்கிறாங்க? விண்வெளி சேவகா அத குடுறா டேய் நாளைக்கு தட்டு எங்கும் விண்வெளி சேவகன். தட்டு ரெண்டு ரெடி பண்ணிக்க